கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி நம்ம கார்த்தி கண்டிப்பாக மாமா கல்யாணத்தை நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா புடவை கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, மணமேடைக்கு போய் உட்காந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முகூர்த்த நேரம் நெருங்க போகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாசலே பார்த்துட்டு இருக்காங்க. மாமா வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி பயந்துக்கிட்டு பயத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா நோட் பண்ணுறாங்க. ரேவதி அவன் தடுப்பான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா போல. ரேவதி கார்த்தி வரவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரேவதி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, யாருக்கும் வரக்கூடாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கார்த்தி விரும்புகிறாங்க ரொம்பவே. கார்த்தியை அவங்களால மறக்க முடியல. அதாச்சும் ஆல்ரெடி அவங்க பழசெல்லாம் மறந்துருந்தாலும் கார்த்தி அப்படின்ற பேர், அதே மாதிரி ராஜா சேதுபதியோட பேர் அப்படின்ற ஒரு பாசம் அவங்களுக்கு இருக்குது. அதனால கார்த்தியை முழுசாக விரும்புகிறாங்க. விரும்பியும் அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா நான் செத்துருவேன், எனக்கு ராஜா சேதுபதியோட பேரை இந்த வீட்டுக்கு எவனுமே மருமகனாக என் பொண்ணுக்கெலாம் வரக்கூடாது அப்படின்றதுக்கோசம் தான் ரேவதி கட்டாயமாக அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பிளாக்மெயில் பண்ணி ரேவதி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இப்போ ரேவதி ஹஸ்பண்டு பக்கமா இல்லை அம்மா பக்கமா அப்படின்ற 2 கட்ட நிலைமையில் நடுவில் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மா பண்ணுறதை பண்ணட்டும், அம்மாவோட ஒரு பேச்சை நான் தட்டி மீற மாட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கடவுள் என்ன முடிவு எடுக்கிறானோ அதை நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு என் மனசாட்சிப்படி பார்த்திங்கன்னா கார்த்தி தான் எனக்கு புருஷனாக வரணும் அப்படின்ற மாதிரி தான் ரேவதியோட மனசில் ஓடிட்டுருக்கு. ஆனால் அம்மா செத்துருவாங்க, நம்ம அம்மாவை இழக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணுதுனால தான் இந்த கட்டாயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ராஜராஜன் செம்மையாக நம்மளோட சாமுண்டீஸ்வரியை கேட்குறாங்க. அதாச்சு நீ பகன்னு சொல்லிட்டு பொண்ணோட வாழ்க்கையே இப்படி விளையாடிட்டு இருக்கிற, பொண்ணு வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, உன் பகை தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. கண்டிப்பாக அதுக்கான இது உனக்கு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி, நீங்கள் துரோகம் பண்ண குடும்பத்துக்குலேருந்து எவனும் வரக்கூடாது, உங்களை பற்றி தான் எனக்கு தெரியுமே, உங்களுக்கு உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க தான் அந்த கார்த்தி தான் மாப்பிள்ளையாக வரணும் தான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபீமேலில் பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ சாமுண்டீஸ்வரி ஒரு ஆக்டிங் ஆகட்டும், ஒரு வில்லி கேரக்டர் ஆகட்டும், அதே மாதிரி கார்த்தி ஹீரோ ஆகட்டும், ஹீரோன்ற முறையில் கார்த்திக்கு பயங்கரமான ஃபேன்ஸு, அதே மாதிரி சாமுண்டீஸ்வரிக்கு வில்லின்ற முறையில் அந்த அளவுக்கு ரசிகர்கள் சாமுண்டீஸ்வரி பார்வையாக அந்த அளவுக்கு சாமுண்டீஸ்வரி அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் பட்டாளத்தை சம்பாரித்து வச்சுருக்காங்களே சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி எடுக்கிற முடிவு பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தான் சாதகமாக இருக்க போகுது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி அம்மா பேச்சை மீறாமல் இருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா இந்த மாதிரி அவன் நம்ம வீட்டுக்கு பேரனா வந்தானா நான் செத்துருவேன்னு சொன்னதுனால அதை மதித்து அம்மா உயிர் போகுதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை மதித்து மணமேடையில் உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த கல்யாணம் எப்படி நிற்க போகுதுன்னா ரேவதி ஒரு ஆக்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. அதுக்கான ப்ரோமோ இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த ரேவதி பார்த்திங்கன்னா விருப்பம் இல்லைன்றது ஸ்ட்ரெயிட்டாக சொல்லலை. ஆனால் அவங்க நடித்து இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தி வைக்கிறாங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா ஊரை கூட்டி நோட்டீஸ் அடித்து கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜா சேதுபதி, சிவகாமி அம்மா, அதாச்சும் அவங்களோட பாட்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா வராங்க. ராஜா சேதுபதி முன் வரிசையில் உட்காந்து நம்மளோட ரேவதியோட கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்தில் தான் பார்த்திங்கன்னா மருது மாட்ட போகிறாரு. அதுக்குள்ளே மருதுக்கான ஒரு விவரம் தெரிய போகுது. ஸோ அது எப்படி நடக்க நம்ம சந்திரகலா, சிவனாண்டி, அதுக்கப்புறம் 3 பேரும், அதாவது முத்து, இவங்க 3 பேரில் ஒருத்தர் அவங்களோட நடவடிக்கையை வாட்ச் பண்ணாலே மருது கீழே இருக்கிற முருகன், அதாச்சும் இந்த நெட்வொர்க்கை வேலை செய்கிற அந்த பையனை பற்றி விவரம் தெரிஞ்சால் மருது மாட்டிப்பார். ஸோ இவங்க 3 பேரில் கார்த்தி யாரையோ ஒருத்தரை வாட்ச் பண்ண போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு சந்திரகலா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ சந்திரகலாவை தான் வாட்ச் பண்ணி பின்னாடியே போயிட்டு முருகன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி முருகனை மாட்ட வைக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ முருகன் கிட்ட இருக்க ஃபோனு விவரம் எதுவுமே வந்து கிடையாது. ஆக்சுவலாக வந்து கான்டாக்டே இல்லாமல் அந்த குடோனுக்குள்ளே வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இங்கேயே இரு, அந்த கார்த்தி உன்னை பார்த்துட்டா கல்யாணம் கூட நின்றுடும் அப்படின்னு சந்திரகலாவை வந்து பிளான் போட்டு வச்சுருக்காங்க உள்ளேயே. இந்த பொம்பளை பொறுக்கியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எங்கள் அக்கான்னு சொல்லிட்டு ஊரே வந்து காரி துப்போம், அவள் வந்து அவமானப்படுவா அப்படின்றதுனால ஒரு பிளான் போட்டு வச்சு சீக்கிரமாக வந்து தாலி கட்ட வைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா சரி சந்திரகலா வந்து ஒரு அக்கறையில் தான் சொல்கிறான், அந்த கார்த்தி வந்து கல்யாணத்தை நிறுத்திட போகிறான்னு தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சந்திரகலா பேச்சை கேட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து முருகன் மாட்டினா மட்டும்தான் மருது வந்து மாட்டுவார். ஏன்னா முருகன் தான் வந்து சாட்சி சொல்லணும், இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் காமிச்சு எல்லாமே வந்து சொல்லணும். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.